தம்பி அவருடைய உட்காரலாம் சொல்லல உங்களுக்கு அதுக்கு உட்கார சொல்லி சொல்லலப்பா அதுக்கு மேலே விதவாதம் பண்ணுவாங்க ஈஸியா பண்ணிட்டு வேலை செய்யலாம் நீங்க கேட்கணும். என் பேரு சந்தியா, விருப்பாச்சிபுரம், வேலூர் மாவட்டம். இது 3 மாசம் காலமா சரியா கரண்ட் கிடையாது. நாங்க போன் பண்ணி ஈபி கார்கிட்ட கேட்டா ஒரு சரியான பதில் கிடையாது. இந்த 2 நாளா 5 தடவை 6 தடவை ஆஃப் பண்ணி கொடுக்குறோம். இன்னைக்குதான் சடவுன் பண்ணா திருப்பி இன்னைக்கு 10 தடவை ஆஃப் பண்றாங்க கரண்ட். நாங்க குழந்தை குட்டி வச்சுக்கிறோங்களா, நாங்க எங்க போறது? இருக்கிறவங்க இபிஎஸ் போட்டு வச்சுக்கிறாங்க, நாங்க இல்லாதவங்க எங்க போறது? நாங்க ஒன்னும் வரது எங்களுக்கு 150, அது வச்சுதான் நாங்க சாப்பிட முடியும். எங்களால யூபிஎஸ் வாங்கி போட முடியுமா? ஃபுல்லா சடவுன். இன்னைக்கு அடுத்த கட்டம் 5 மணி வரை கரண்ட் கொடுத்தாங்க. 5 மணிலேருந்து இவ்வளவு நேரத்துக்கு 7 தாட்டி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க, எங்க அம்மா அப்பாங்க எல்லாம் வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே தவிக்கிறாங்க. கரண்ட் இல்லாத இதுல எல்லாமே தவிக்கிறாங்க சார். எது எங்களுக்கு கோரிக்கை வச்சு நாங்க சாலை மறியல் பண்றோம் சார். அது வந்து நீங்க எல்லாம் பண்ணுங்க சார். எங்களுக்கு சரியான ஒரு இது பண்ணி பண்ணுங்க சார். எங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து எல்லாம் பேசினாங்க. பேசி அவங்க எதிரிலே 6 தாட்டி போன் இபி லைன் வரலைங்க. எல்லாமே இருட்டு, இப்போதான் இருட்டு தான் பேசுனீங்க. நல்லா தெரியுதுங்களா? இதான் எங்களுக்கு வந்து அந்த கரண்ட் மட்டும் கரெக்டா பண்ணி கொடுங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும் சார். மின்சாரத்துறை யாருமே வரல. அவங்களுக்கு வந்து போன் பண்ணோம், யாருமே வரல. மின்சார அதிகாரி யாருமே வரல, என்கிட்ட வரல. எல்லாருமே சுவிட்ச் ஆஃப் எல்லாம். இபி யாரும் மொத்த பேருமே எல்லாரும் போன் பண்ணியாச்சு. இபியானே போயிட்டு வந்துட்டாங்க. யாருமே இல்லைங்க. இபில வந்து யாருமே இல்லைங்க. வாட்ச்மேன் கூட கிடையாது. ஒரு தகவலும் கிடையாது. அது தெரிஞ்சுக்கிறது தான் நான் போனோம். அங்க கிடைக்கல, ஆள் கிடைக்கல. ஓவர்லோட்னா அதிகமான கரண்ட் வந்து அதுல வந்து பிரிஸ்கிரைப் பண்ண கரண்ட்டை விட அதிகமாக போனால அந்த ட்ரிப்பிங் சிஸ்டம் வந்து ட்ரிப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். மறுபடியும் சொல்லிடுறேன். உங்க கேள்விக்கு உங்க கேள்வி நான் பதில் சொல்றேன். முதல்ல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். டெக்னிக்கலி நடந்தது சொல்றேன். அப்புறம் நீங்க உங்க கேள்விகளை கேளுங்க, நான் அதுக்கும் பதில் சொல்றேன். இந்த ட்ரிப்பிங் வந்து ஒரு 2-3 நாளா என்னைக்கெல்லாம் வந்து வெயில் அதிகமா இருக்கோ, ஒரு 5 டிகிரி 6 டிகிரி நார்மல் டெம்பரேச்சர் அதிகமா இருந்தது. அதனால லோட் அதிகம்.